எப்படி இருக்க போகுது இது 2026 அப்படின்னு பார்த்தோன்னா செம்மையாக மாசாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரியல் எஸ்டேட் பெரிய பூம் கொடுக்கும். யாரெல்லாம் வந்து சென்னைக்கு ஓரத்தில் சென்னைக்கு அருகில் இடம் வாங்கி போட்டிங்களோ நிஜமாவே அருகில் வர அளவுக்கு இந்த தடவை காசு பணம் துட்டு மணிமணியில் தலைக்க போகிறீங்க. நிலச்சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக பூம் ஆகும். அதே மாதிரி குரு இருக்கிற இடத்தை பொறுத்து என்னதான் உச்ச குருவாகவே இருந்தாலும் இருக்கிற இடத்தை பொறுத்து சில காலம் மட்டும் வக்கரமாக போகிறாரு. அதனால நிறைய தொடர் வண்டின்னு சொல்லுவாங்கள்ல, ட்ரெயினில் ஏதாவது ஒரு விபத்து வர்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம். நல்ல மழை பொழிவு இருக்கும். தங்கத்தோட விலை கொஞ்சம் ஏறி இறங்கி திரும்ப ஏறி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிங்க ரோசஸ் ஆடும். ஆனால் 15,000க்கு மேலே கண்டிப்பாக தங்கத்தோட விலை போகும். நிறைய பேர் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே இந்த கோச்சார கிரகம் அப்படின்னு பார்த்தோன்னா சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாயுடைய இதில் வந்து பார்வையில் குருவோட பார்வையில் இங்கே இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தன்மையால் நிறைய வெள்ளிக்கான வேல்யூ அதிகரிக்கும். நிறைய லக்ஸுரி ஐட்டம்லாம் வாங்குவாங்க. நிறைய பேர் சொந்த தொழில் முனைவோராக உருவாவாங்க. நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. நிறைய இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்த இதெல்லாம் மாறி நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் மேக்னெட்டாக மாறுவாங்க. இந்தியாவுக்கு ஒரு சூப்பரான டைம் பீரியட் இருக்குது. நிறைய இந்த இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய பூகம்பம் வர்றதுக்கு, இல்லாட்டி ஜப்பானில் ஒரு பெரிய மலைச்சரிவு, வெள்ளம் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கும். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த இஸ்லாமிய கண்ட்ரியில் ஏதாவது ஒரு விபத்து கொஞ்சம் பெரிய ஒரு பேசப்படக்கூடிய பொருளாக வரலாம். மழைச்சரிவு கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் உலக ரீதியான ஒரு பலன். நமக்கு மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பொருளாதாரத்தில் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. ஏன்னா குரு 4ஆம் இடத்துல அமர்ந்து காலபுருஷனுடைய 10ஆம் இடத்துக்கு பார்வை செய்கிறார். அப்படின்ற போது இயல்பாகவே எல்லாருக்குமே பொருளாதாரத்தில் ஒரு தண்ணீரை வடிவாங்க. ஸோ பொருளாதாரமே சூப்பராக இருக்குது. இந்த தடவை என்ன மேக்ஸிமம் பரிகாரம் பண்ணால் சொன்ன மாதிரி சனி இருக்கிறனால ராகவேந்திர வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாமே சூப்பர். அதை தாண்டியும் கடல் வீட்டில் நீர் வீட்டில் குரு வந்து கடல் வீட்டில் சனிக்கு பார்வை கொடுக்கறனால நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாடு பௌர்ணமியில் பண்ணிட்டு வாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரியா போயிடும். யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி எந்திரிச்சு விஸ்வரூப தரிசனம் கொடுக்க போறீங்க. சும்மா சாதாரணமாலாம் இல்லை, சொல்லி சொல்லி அடிக்க போறீங்க. இந்த வச்சுக்கோன்னு கொடுக்க போறீங்க. மகராசிக்காரங்களுக்கு இந்த தடவை 7ஆம் இடத்துக்கு குருவோடைய பார்வை. ஓகே, அது ஜூனுக்கு அப்புறம் தானே, அதுக்கு முன்னாடிலாம் ஒண்ணுமே இல்லையா? அதெல்லாம் இது வரைக்கும் ராசிநாதன் வக்கரமா இருந்தாரு. ஆரம்பிக்கும் போதே ராசிநாதன் வக்கர நிவர்த்தி. எப்பயுமே ஒரு பிளான்ட் வக்கரமா இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே இருக்கும் மைண்ட். அதுவும் ராசிநாதனா இருக்கும்போது மைண்டே ஷேக் ஆகும். இந்த தடவை ராசிநாதன் வக்கர நிவர்த்தி ஆகும்போது, அது 3ஆம் இடத்துல போய் நிவர்த்தி ஆகும்போது நிறைய நட்புகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. அதே இன்னொரு பக்கம் எதுல கவனம்னா 3ஆம் இடத்துல போய் சனி இருத்தல் அப்படின்றது, அது ராசிநாதனா இருந்தாலும் தேவையில்லாத சில மனிதர்கள் மூலமாக உங்களுடைய பெயர் புகழ் கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட கமிட்மெண்ட் கொடுக்குறோன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் மகர ராசிக்காரங்க இந்த தடவை. ஏன்னா திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எதை திட்டமிடுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்த்து செய்யுங்க. யாருக்கு நீங்கள் என்ன பண்ணாலுமே 1க்கு 2 தடவை உங்களுக்குள்ள முதல்ல ரீகால் பண்ணிக்கோங்க. போகலாமா வேணாமா, செய்யலாமா பண்ணலாமா. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா பிரம்மாண்டமா யோசிக்க வைப்பாரு, பேச்செல்லாம் பிரம்மாண்டமா செய்ய வைப்பாரு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ட்யூஷன்லாம் அப்படியே வாய் வழியா வரும். நம்ம வந்து சொல்லுவோம்ல, மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளில பேசிட்டடா அப்படின்னு சொல்ற மாதிரியே சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அது என்ன ஆகுனா தேவையில்லாமல் அது பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்கும். நான் அப்படிலாம் நினச்சி பேசலை ஆனால் பேசிட்டேனே அப்படின்னு அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதனால முதல் 5 மாதம் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. அதுக்கப்புறம் ஜீவிதா மேம் சொல்ல மாதிரி வேற லெவல் மாஸ் காட்ட போறீங்க. பார்ட்னர்ஷிப்பில் பட்டையை கிளப்ப போறீங்க. நிறைய மகர ராசி பெண்கள் தொழில் முனைவோர் ஆக போறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரும் நிதிக்கு இறைவான் ஆக போறீங்க. இது வந்து சும்மா 5 லட்சம் 10 லட்சம் சத்தியமா கிடையாது. மினிமம் 10 lakhs இப்படிதான் டார்கெட்டே இருக்க போகுது. ஏன்னா குருனாலே பெருநிதிக்கு இறைவன். அவன் 7ஆம் இடமா பாக்குறான். நான் நாடியில குருவை ஜாதகராகவே தான் எடுப்பேன். அப்ப தனக்குள்ளேயே தான் அப்படியே கனவே எப்படின்னா எனக்கு 10 லட்சம் 10 கோடி இப்படிதான் போகுது. அந்த அளவுக்கு நீங்க உழைக்க போறீங்க. அந்த அளவுக்கு அந்த உழைப்புக்கான சன்மானம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் நீங்க உழைச்சிங்க, ஆனா அது கரெக்டா கிடைச்சிச்சா இல்லையான்னு தெரியல. அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு போயிருக்கும். ஆனா ஐடியா சிகாமணிகள் நிறைய பேருக்கு ஐடியா கொடுப்பீங்க. உங்களுக்கு அது நடந்திருக்காது. இந்த தடவை என்ன பண்ணீங்கன்னா அதெல்லாம் அப்படி நிப்பாட்டிட்டு உங்களை எப்படி க்ரோத் பண்ணிக்கிறது, உங்களை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு பார்ப்பீங்க. 8ஆம் இடத்துக்கு எதுவும் மிகுந்த கவனம் தேவை. அதனால மாமனார் வீடு, மாமியார் வீடு, மாமியாரோட உடல்நிலை இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் உங்களுடைய ஸ்பௌஸ் விஷயத்துல 1க்கு 2 தடவை முடிவெடுக்கிறது நல்லது. கொஞ்சம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் போற மாதிரி இருக்கு. சில பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அது பிளஸ் ஆர் மைனஸா நடக்க போகுது. அதனால கொஞ்சம் முக்கியம், பேச்சில் மிகுந்த கவனம் தேவை மகர ராசிக்காரர்களுக்கு. மற்றபடி இதெல்லாம் சூப்பரா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி போய் வக்ர காளியை பிடிச்சிக்கோங்க. அவன் மட்டும்தான் காலத்தையே மாற்றக்கூடியவதான் காளி. காளி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். முடிஞ்சா காளியம்மன் கோவிலுக்கு எப்பெல்லாம் நீங்க போறீங்களோ, அது பக்கத்துல இருக்கோ ஏத்தாப்புல இருக்கோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. வேற கோவிலுக்கு போறீங்களா, இழுப்பெண்ணை வாங்கி கொடுத்துட்டு அம்மா நீ என்னை பார்த்துக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு வேண்டிட்டு ஒரு எலுமிச்சம்பழ பழத்தை வச்சுட்டு வாங்க. மாலை போடாதீங்க. எலுமிச்சம்பழம் பழம் வாங்கி காளிக்கிட்ட வச்சுட்டு வந்து பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த தொட்டதெல்லாம் ஜெயந்தான். அல்டிமேட்டா இருக்கு மகரத்துக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 2026 கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வருடமா இருக்கு.
முதல் ஒரு 5 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த மாதம் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் இடத்துல வந்து குருவோட உட்காந்து பார்வை பலன் இதெல்லாமே சூப்பர் தான். குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க. குழந்தைகளை பற்றிய கவலை கொஞ்சம் அதிகரிச்சுட்டே இருக்கும் முதல் ஒரு 5 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ராகு, குரு பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய ராகுனால கொஞ்சம் தேவையில்லாத ஆன்லைன் மோசடியில் சில பேர் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆன்லைன் ஸ்கேமு, ஆன்லைனில் வந்து பணம் இழப்பு, இந்த மாதிரியான விஷயம்லாம் ராகு தலைக்கு மேலே கோச்சாரத்தில் வரும்போது தான் நடக்கும். அதனால அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி கும்பராசி. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுப்பார். அதனால முன்னாடியே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வீட்டில் சொன்னாங்கன்னா இமீடியட்டாக போய் டாக்டர் செக்அப் பண்ணிக்கிறது, கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறதுல கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூவை கொடுப்பாரு. அதனால் அதெல்லாம் போய் பார்த்துக்கிறது, அதே மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு அக்கறை எடுத்துக்கிறது, இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தேவைப்படக்கூடிய அட்வைஸாக இருக்குது. முதுகு பக்கத்தில் ஏதாவது ஒரு கட்டி மாதிரி வருது, அது சர்ஜரி பண்ணுறதுன்ற மாதிரி கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். 6ஆம் இடத்துல குரு அமர்ந்து குணரோக சத்ருவெல்லாம் நிவர்த்தி தான் பண்ண போகிறாரு. ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் கடன் வாங்குறதுல மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க கும்பராசிக்காரங்க. மீனராசிக்காரர்களுக்கு 2026வது வருஷம் ஜாக்பாட் வருஷம் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ராசி. 12 ராசியில் அதுவும் மீனராசியும் ஒன்றா தான் இருக்குது. ஏன்னா ராசிநாதனே போய் 5ஆம் இடத்துக்கு அமர போகிறார். இது வரைக்கும் கேந்திரம் வேற இருக்காரு 4ஆம் இடத்துல. ஸோ குரு கேந்திரம் எதுனா நடக்காது. இல்லை 5ஆம் இடத்துல காரகோபாவனாஸ்தி இதெல்லாம் வந்து கோச்சாரத்துக்கு வேலை செய்யாது. பட் நேட்டல் ஹாரோஸ்கோப் மட்டும் தான். அந்த வகையில் பார்த்தோன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பும் சரி, இப்போ 5ஆம் இடத்துல அதுக்கப்புறம் மாறப்போகிற அமைப்பும் சரி, ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது மீனராசிக்காரர்களுக்கு. ஏன்னா யார் எப்போ ஜெயிப்பாங்கன்னா 7.5 சனியில் தான் ஜெயிப்பாங்க. அதுவும் ஜென்மத்தில் வந்து சனி வரும்போது தான் நிறைய பேருக்கு லைஃபோட மாற்றமே தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த மீனராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மூலமாக, குலதெய்வத்தின் ஆசி மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த 5ஆம் இடத்துல ராசிநாதன் வந்து அமரும் போது அது நடக்கும். நிறைய பேருக்கு டிராவல், டிரான்சிட், இடமாற்றம், பணிமாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் நடக்கும். ஒன்று கவனமாக வச்சுக்கோங்க. ஒரு வேலை இருக்குன்னா மட்டும் ஒரு வேலையை விட்டுட்டு போங்க. இல்லை புதுசாக நான் வந்து தேடுவேன், புதுசாக நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா தேவையில்லாமல் அதில் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். 5ஆம் இடத்துல வந்து குரு அதுவும் உச்ச குருவாக அமரும் போது பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கும். பிள்ளைங்க நிறைய வந்து உங்களுக்கான பெயர் புகழ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பேருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ஒட்டு மொத்தமாக மிக சூப்பரான காலகட்டம். ஆனால் எப்பயுமே இந்த குரு அமர்ந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுன்றனால மீனராசிக்காரங்க இந்த தடவை தென்குடி திட்டை போயிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் போய் பார்த்துட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய 5 லிங்கங்கள், பஞ்சபட்சிக்கான ஒரு கோவில், அந்த கோவிலை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கிரகதோஷமும் உங்களை எதுவுமே பண்ணாது. ஸோ ஜெயிக்கிறதுக்கான மீனராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த தடவை. ரொம்ப நல்லா இருக்குது 2026வது வருஷம்.